டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். உங்க கிளாஸ் ரூமை இன்னும் சூப்பரா ஜாலியா மாத்த ரெடியா? ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி அவ்வளவு ஆர்வமா கத்துக்கிறாங்கன்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த மேஜிக்கை எப்படி செய்யறதுன்னு தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இங்க பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்களேன், கடைசியா எப்போ நாம புதுசா ஒரு லெசன் பிளான் ட்ரை பண்ணியிருப்போம்? பெரும்பாலும் அதே பிரசன்டேஷன், பிராக்டிஸ், ப்ரொடக்ஷன், இந்த ஃபார்முலா தான் இல்லையா? அது தப்பு இல்லை, நல்ல மெத்தட் தான். ஆனா அதை விட இன்னும் சுவாரஸ்யமான ஸ்டூடெண்ட்ஸை உள்ளே இழுக்கிற ஒரு வழி இருக்கு. அதுதான் விசாரணை அடிப்படையிலான கற்றல், அதாவது IBL. சரி, இன்னைக்கு நாம என்னென்ன டாபிக்ஸ் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன ஓடியோ. முதல்ல ஏன் இந்த IBL நாம ட்ரை பண்ணணும், அப்புறம் அதுக்கான முதல் ஸ்டெப் என்ன, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எப்படி நம்பிக்கையை உருவாக்குறது, பாடம் நடத்தும் போது என்னென்ன சவால்கள் வரும் அதை எப்படி சமாளிக்கிறது, கடைசியா ஒரு டீச்சரா உங்க பங்கு எப்படி மாறப்போகுது, எல்லாத்தையும் விரிவா பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே, நம்ம முதல் பகுதிக்குள்ள போலாம். விசாரணை அடிப்படையிலான கற்றல்னா என்ன, அது ஏன் உங்க கிளாஸ் ரூம்ல ஒரு மேஜிக்கை செய்ய போகணும்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சிம்பிளா சொல்லணும்னா IBL அப்படிங்கிறது மாணவர்கள் அவங்களுக்குள்ளேயே கேள்விகள் கேட்டு அதை ஆராய்ஞ்சு பதில்களை கண்டுபிடிச்சு அவங்களாவே கத்துக்கிற ஒரு முறை. இது கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் தியரியை பேஸ் பண்ணுது. அதாவது அறிவை நாம அவங்க தலையில திணிக்கிறது இல்ல, அவங்களே அதை உருவாக்கிக்கிறாங்க. ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு செடியை பத்தி நாம போர்டுல எழுதி விளக்குறத விட ஒரு விதைய அவங்க கையால நட்டு அதுக்கு தண்ணி ஊற்றி அதை வளர்றத ஒவ்வொரு நாளும் கவனிச்சா எப்படி இருக்கும்? அந்த கற்றல் எவ்வளவு ஆழமா மறக்க முடியாததா இருக்கும் இல்லையா? அதுதாங்க IBLோட அடிப்படை. இந்த IBLக்கு 4 முக்கியமான தூண்கள் இருக்கு. 1, மாணவர்கள் தாங்களே கண்டுபிடிச்சு கத்துக்கிறது. 2வது, அவங்களுடைய கற்றல் பயணத்துக்கு அவங்களே டிரைவர். 3வது, தனியா இல்லாம ஒரு டீமா சேர்ந்து பிரச்சனைகளை தீர்க்கிறது. 4வது, ஏன், எப்படி, எதுக்குன்னு ஆழமா யோசிக்கிறது. இந்த 4ம் சேர்ந்ததுதான் IBLோட பவர். சரி, தியரி எல்லாம் ஓகே, ஆனா பிராக்டிக்கலா இதனால என்ன நன்மை? IBL நம்ம கிளாஸ் ரூம்ல கொண்டு வர்றதால ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி நமக்கும் சரி என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்கும்னு இப்ப பார்க்கலாம். நிஜமாவே சொல்றேன், மாணவர்கள் ஒரு விஷயத்தை அவங்களா கண்டுபிடிக்கும் போது அவங்களுக்கு வர்ற தன்னம்பிக்கை இருக்கே, அப்பப்பா, அது வேற லெவல். அது மட்டும் இல்ல, ஒரு சின்ன ப்ராஜெக்ட் செய்யும்போது பாருங்க, அவங்க மத்தவங்க கிட்ட பேசணும், அதுக்கு தேவையான விஷயங்களை படிக்கணும், கேட்கணும், கடைசியா அதை எழுதணும். பாத்தீங்களா, ஒரே ஒரு வேலையில லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங்னு எல்லா மொழித்திறன்களும் தானா வந்துடுது. ஓகே, இப்போ ஆக்ஷனுக்குள்ள இறங்கலாம். முதல் படி, ஒரு முழு பாடத்தையும் ஒரே ஒரு சக்தி வாய்ந்த கேள்வியை மையமா வச்சு எப்படி டிசைன் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு சூப்பரான IBL பாடத்தோட இதயமே மாணவர்கள் மனசார விடை தேட தூண்டுற ஒரு கேள்விதான். அவங்க மனசுல இயற்கையாவே இருக்கிற அந்த ஆர்வத்தை நாம ஒரு தீப்பொறி மாதிரி யூஸ் பண்ணணும். சரி, அந்த ஆர்வத்தையே எப்படி பத்த வைக்கிறது? சிம்பிள். முதல்ல அவங்க என்ன கேக்குறாங்கன்னு கவனிங்க. அவங்க ஆர்வத்தை வச்சே ஒரு நல்ல கேள்வியை உருவாக்குங்க. இப்ப பாருங்க, ஒரு சாதாரண கேள்விக்கும் ஒரு விசாரணை கேள்விக்கும் உள்ள வித்தியாசத்தை. ஜப்பானின் முக்கிய ஏற்றுமதிகள் என்ன? இது ஒரு வழக்கமான கேள்வி. இதுக்கு பதில் கூகுள்ல ஒரே செகண்ட்ல கிடைச்சிடும். இதனால பெருசா சிந்தனை வளராது. ஆனா இந்த கேள்வியை பாருங்க, ஒருவேளை ஜப்பானோட முக்கிய ஏற்றுமதி கார்களுக்கு பதிலா ஓவியம் மாதிரியான கலைகளா இருந்திருந்தா அந்த நாட்டோட கலாச்சாரம் எப்படி மாறி இருக்கும்? வாவ்! இப்ப பாருங்க, இதுக்கு ஒரே பதில் கிடையாது. இது மாணவர்களை யோசிக்க வைக்குது, கற்பனை செய்ய வைக்குது, விவாதிக்க வைக்குது. இதுதான் ஒரு நல்ல விசாரணை கேள்வி. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான 2வது படி. இது பாடத்திட்டத்தை பத்தினது இல்ல, நம்ம வகுப்பறையோட சூழலை பத்தினது. இந்த வாக்கியத்தை நல்ல கவனிங்க. உங்க மாணவர்கள் உங்ககிட்ட பேசவோ இல்ல மத்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பழகவோ சௌகரியமா ஃபீல் பண்ணலன்னா IBL ட்ரை கூட பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா மாணவர்கள் பயப்படாம இது ஒரு முட்டாள்தனமான கேள்வியா இருக்குமோன்னு நினைக்காம மனசுல என்ன தோணுதோ அதை தைரியமா கேட்கணும். அந்த தைரியத்தை கொடுக்கிற ஒரு பாதுகாப்பான சூழலை உருவாக்குறது தான் ஒரு டீச்சரா நம்மளோட முதல் வெற்றி. அப்படி ஒரு பாதுகாப்பான இடத்தை எப்படி உருவாக்குறது? ரொம்ப சிம்பிள். முதல்ல கிளாஸ்ல போட்டியை உருவாக்குறதுக்கு பதிலா எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யற மாதிரி ஆக்டிவிட்டிஸ் கொடுங்க. 2வது, மாணவர்கள் தப்பு செஞ்சா அதை திட்டாம பரவாயில்ல, தப்பு பண்ணி தான் கத்துக்க முடியும்னு அவங்களுக்கு புரிய வைங்க. அந்த ஒரு மனப்பான்மை வந்துட்டாலே போதும், கிளாஸ் ரூம் வேற லெவலுக்கு மாறிடும். சரி, இப்போ கிளாஸ் ரூம்குள்ள வருவோம். நிறைய டீச்சர்ஸ்க்கு இருக்கிற ஒரு பொதுவான பயம் என்னன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இவ்ளோ சுதந்திரம் கொடுத்தா கிளாஸ் நம்ம கண்ட்ரோலை விட்டு போயிடுமோங்கிறது தான். அந்த மாதிரி சவால்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். கிளாஸ் ரூம்ல குழப்பம் வந்துருமோன்னு பயமா இருக்கா? கவலையே வேண்டாம். அதுக்கு ஒரு சிம்பிள் டெக்னிக் தான் வழிகாட்டி தண்டவாளங்கள். அப்படின்னா என்னன்னா, பாடம் ஆரம்பிக்கும் போதே கடைசியா அவங்க என்ன செய்யணுங்கிறதோட ஒரு சூப்பரான உதாரணத்தை காட்டிடுங்க. இது ஒரு ரெயில் தண்டவாள மாதிரி. பாதை தெளிவா இருக்கும், ஆனா அந்த பாதையில அவங்க எப்படி பயணம் செய்யணுங்கிறது அவங்க சுதந்திரம். இது அமைதியும் கொடுக்கும், கிரியேட்டிவிட்டியும் கெடுக்காது. அடுத்து குரூப் பிரிக்கிறது.
டைமிங் இதுலெல்லாம் வர்ற சவால். சில ஸ்டூடெண்ட்ஸ் வேகமா முடிப்பாங்க, சிலர் மெதுவா செய்வாங்க. இதை எப்படி ஹேண்டில் பண்றது? அவங்கவங்க லெவலுக்கு ஏத்த மாதிரி குரூப்ஸை பிரிக்கலாம். எல்லாருக்கும் ஒரே டைம் ஃப்ரேம் கொடுக்காம கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளா இருக்கலாம். நாம ஒரு வழிகாட்டியா ஒவ்வொரு குரூப் கிட்டயும் போய் அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த உதவியை செஞ்சா போதும். யாரும் பின்தங்கிட மாட்டாங்க. இப்போ ஒரு டீச்சரா நம்ம ரோல்ல நடக்க போற மிகப்பெரிய மாற்றத்தை பத்தி பார்க்க போறோம். இது வரைக்கும் நாம தான் கிளாஸ்ல ஹீரோ, எல்லாத்தையும் சொல்லி கொடுப்போம். ஆனா இனிமே நாம ஒரு வழிகாட்டியா, ஒரு ஃபெசிலிட்டேட்டரா மாற போறோம். அதாவது மாணவர்களோட சேர்ந்து பயணம் செய்ய போறோம். அது எப்படின்னு பார்க்கலாமா? இவ்வளவு சுதந்திரம் கொடுக்கிற பாடத்துல ஒரு மாணவனோட முன்னேற்றத்தை எப்படி நம்ம மதிப்பிடுறது? இது ஒரு முக்கியமான கேள்விதானே. ஏன்னா வழக்கமா நாம வைக்கிற டெஸ்ட், மார்க் சிஸ்டம் இங்க வேலைக்கு ஆகாது. அப்ப என்ன பண்றது? அதுக்கு தான் இந்த மாதிரி சுயமதிப்பீட்டு தாள்கள் ஒரு சூப்பர் தீர்வு. இதுல பாருங்க, நான் நல்ல கேள்விகளை கேட்டனா, என் குரூப்புக்கு நான் உதவினா, நம் மாணவர்கள் அவங்களையே மதிப்பீடு செஞ்சுப்பாங்க. இங்கே முக்கியம் மார்க் இல்ல, அவங்களுடைய முயற்சி மற்றும் கற்றல் செயல்முறை தான். நான் என்ன கத்துக்கிட்டேங்கிறத விட நான் எப்படி கத்துக்கிட்டேங்கிறதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். இந்த ரோல் மாற்றத்தை இன்னும் சிம்பிளா சொன்னோம்னா, இதுக்கு முன்னாடி நாம மாணவர்களுக்கு மீன் பிடிச்சு கொடுத்துட்டு இருந்தோம். ஆனா ஐபிஎல் முறையில நாம அவங்களுக்கு மீன் பிடிக்க கத்து கொடுக்கறோம். நீங்க பதில்களை அள்ளி கொடுக்க போறதில்ல, ஆனா சரியான கேள்விகளை கேட்கவும் பதில்களை எங்க தேடுறதுன்னு அவங்களுக்கு வழிகாட்ட போறீங்க. அதுதான் உங்க புது ரோல். அப்போ இந்த பெரிய மாற்றத்தோட பலன் என்ன? இதனால என்ன சாதிக்க போறோம்? இந்த கோட் சொல்ற மாதிரி நீங்க ஐபிஎல்ல உங்க கிளாஸ் ரூம்ல கொண்டு வரது மூலமா உங்க மாணவர்களுக்கு அவங்க கற்றலுக்கு அவங்களே பொறுப்பேத்துக்கிற சக்தியை கொடுக்குறீங்க. இது அவங்களுக்கு முழுமையான மொழித்திறன்களை வளர்க்க உதவுறது மட்டும் இல்ல, அவங்கள வாழ்நாள் முழுதும் கத்துக்கிற மாணவர்களா மாத்துது. ஒரு டீச்சரா இதை விட பெரிய சந்தோஷம் வேற என்ன இருக்க முடியும்? சரி, இப்போ இந்த வழிகாட்டியோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இப்ப கேள்வி உங்களுக்கானது. உங்க மாணவர்களோட ஆர்வத்தை தூண்டி அவங்களோட கற்பனையை தட்டி எழுப்ப போற அந்த முதல் விசாரணை கேள்வி என்னவா இருக்க போகுது? யோசிங்க. உங்க முதல் ஐபிஎல் பாடத்தை திட்டமிட தொடங்குங்க.